நம்ம முத்துவுக்கும், மீனாவுக்கும் அடுத்த ஒரு பிரச்சனை வராம இருந்தா, அதுவே நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அ அண்ணாமலை அப்பாவும், விஜயாவும் காஞ்சிபுரத்துக்கு போனாங்க இல்லையா? பரசு அங்கிளோட மக கல்யாணத்துக்கு பட்டு புடவை எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க. வீட்ல இந்த 3 ஜோடிங்க மட்டும் தான் இருந்தாங்க. அப்பதான் மனோஜ் வந்து செல்வத்த தேவையில்லாம பேசினதுனால முத்துவுக்கு கோவம் வந்து அவரு கொஞ்சம் அசம்பாவிதங்கள்லாம் நடக்க வேண்டியதாயி போச்சு. இந்த இத ஸ்ருதியோட அம்மா நேர்ல பார்த்துட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்ருதியோட அம்மா போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, "இப்படி ஒரு வீட்ல அ நம்ம பொண்ண எப்படிங்க வாழ வைக்கிறது? அதனால கண்டிப்பா நம்ம போயிட்டு நம்ம பொண்ண கூட்டிட்டு வந்துருவோம். அவங்க அம்மாவும், அவங்க அப்பாவும் வீட்ல இல்ல. அந்த ரவுடி பையன் முத்து இருக்கும்போது எப்பனாலும் எதுனாலும் பண்ணிருவான். அத்தன பேர் இருக்காங்க. அப்படி இருந்தும் மனோஜ வந்து எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு வர்றானே! அப்போ நம்ம பொண்ண எ அ கோ நம்ம பொண்ணு வேற ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசிருவா. அப்புறம் நாளைக்கு அவள இவன் ஏதாவது பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதனால அவங்க அம்மாவும், அவங்க அப்பாவும் வந்திருப்பாங்க. கல்யாண ஃபங்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. போயி நம்ம ஸ்ருதிய கூட்டிட்டு வந்துரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்க வராங்க. வந்துட்டு விஜயா கிட்ட என் பொண்ணையும், மாப்பிள்ளையும் நான் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? எதுக்காக இப்படி சொல்றீங்க? அப்படிங்கும்போது தான், அதான் நடந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு என்ன தெரியாமலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா விஷயத்தையுமே ஸ்ருதியோட அம்மா வந்து சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா "ஏன்டா இப்படி பண்ண? நாங்க இல்ல அப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா மனோஜ் உயிரோட இருந்திருக்கவே மாட்டான் போல இருக்கு" அப்படின்ற மாதிரி முத்துவ வந்து வழக்கம் போல திட்டுறாங்க விஜய். அப்பதான் ரவியும் ஸ்ருதியும் இருந்துட்டு, "இல்ல முத்து மேல தப்பு கிடையாது. முத்து கோவப்பட்டுருக்க கூடாது தான். ஆனா முத்துவ கோவப்படுற மாதிரி இந்த அளவுக்கு கீழ்த்தனமா பண்ண வைக்கிறதுக்கு காரணமே வந்து மனோஜ் தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. 1000 காரணம் சொல்லலாம். இருந்தாலும் "நீ இப்படி எடுத்துட்டு போயிருக்க. இப்படி பண்ணக்கூடாது. மனோஜ் இந்நேரம் உயிரோட இருந்திருக்கவே மாட்டான்ல. உன்னோட கோவத்தினால அவன ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தானா என்ன பண்ணியிருக்கிறது? எல்லாருமே இருக்காங்க. தடுத்துட்டாங்க. யாருமே இல்லைன்னா என்ன பண்ணியிருப்ப?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸ்ருதியோட அம்மா. அதுக்கு ரவியும், ஸ்ருதியும் "இல்ல மனோஜ் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவனோட ஃப்ரெண்டு யாரையாவது கூட்டிட்டு வந்து நாம நம்ம அவமானப்படுத்தினா அவன் சும்மா இருப்பானா? அதே மாரி தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "1000 வேணா பண்ணியிருக்கட்டும்டா. அதுக்காக இவன் பண்ணது தப்புடா. முதல்ல நீங்க ஏன்டா விட்டு விட்டு போணும்? இவங்க போட்டும்."